வெள்ளி விலை உச்சம் ஏன்? முதலீடு செய்வது லாபமா? இது நல்லதல்ல. தொழிற்சாலை நடைமுறைகள் பலவும் வெள்ளியை சார்ந்துள்ளன என்று கடந்த டிசம்பர் 30, 2025 அன்று டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவர் எலான் மஸ்க் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். வெள்ளி ஏற்றுமதி கொள்கையில் சீனா செய்த திருத்தம் மீது கொண்ட கவலையின் வெளிப்பாடுதான் அது. எலான் மஸ்கின் கவலை, வருத்தம் சரிதான். அதைத்தான் நாம் இன்று அன்றாடம் கண்கூடாக பார்க்கிறோம். புதிய உச்சம் என்றாலே தங்கம்தான் என்று உலோக சந்தையில் இருந்து வந்த நிலையில் அந்த பட்டத்தை தனக்கும் கொடுக்கலாம் என்பது போல் எகிரிக் கொண்டிருக்கிறது வெள்ளியின் விலை. தங்கம் ஒரு உன்னத உலோகம் என்றால் வெள்ளி அதன் உடன் பிறந்தது. அந்த உன்னத உலோகத்தின் நிழலிலிருந்து வெள்ளி விடுபட ஆரம்பித்திருக்கிறது என்று அண்மையில் வேதாந்தா குழும தலைவர் அனில் அகர்வால் தெரிவித்திருந்தார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சாமானியர்களுக்கு இனி தங்கம் வாங்குவது பெருங்கனவு. அதனால் வெள்ளியில் தங்க முலாம் பூசிய நகைகள் பக்கம் திரும்புவோம் என்று நகைக்கடையில் அதற்கு தனி செக்ஷன்களை உருவாகும் அளவுக்கு தங்கள் கவனத்தை வெள்ளியின் பக்கம் திருப்பிவிட்டனர். பொதுவாக தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் விலை உயர்வுக்கு புவிசார் பதற்ற நிலைகளும் பாதுகாப்பான முதலீடு என்ற பார்வையுமே முன்வைக்கப்படும். ஆனால் அதையும் தாண்டி வெள்ளி விலை உயர்வுக்கு பின்னணியில் சர்வதேச அளவில் எழுந்துள்ள தேவை, அதுவும் தொழில்துறை தேவை மிக முக்கியமானதாக உள்ளது. இவற்றின் பின்னணியில் தங்கத்தை தொடர்ந்து எகிரும் வெள்ளியின் விலை குறித்து சற்று சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். முதலில் சீனாவின் ஏற்றுமதி கொள்கையில் இருந்து தொடங்குவதே சரியாக இருக்கும். ஜனவரி 1, 2026 தொடங்கி வெள்ளி ஏற்றுமதிக்கு சில கட்டுப்பாடுகளை சீனா விதித்துள்ளது. அதன்படி சீன நிறுவனங்கள் வெள்ளி ஏற்றுமதி செய்ய அரசு லைசன்ஸ் பெற வேண்டும். அவ்வாறாக அரசிடம் முறையாக உரிமம் பெற்ற பெரிய நிறுவனங்கள் மட்டுமே வெள்ளியை ஏற்றுமதி செய்ய முடியும். இந்த புதிய விதியின்படி சிறு குறு ஏற்றுமதியாளர்களால் வெள்ளியை ஏற்றுமதி செய்ய இயலாது. வெள்ளி ஏற்றுமதியில் 60 முதல் 70% வரையில் உலகளாவிய விநியோகத்தை சீனா தான் கட்டுப்படுத்துகிறது. அப்படி இருக்க, சீனா தனது ஏற்றுமதியில் ஒரு சிறிய கெடுபிடியை செய்தாலும் கூட அது சர்வதேச விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பல்வேறு அரிய கனிம வளங்கள் மீதும் சீனா தனது ஆதிக்கத்தை இப்படித்தான் உறுதி செய்தது. பல்வேறு தொழிற்சாலைகளிலும் வெள்ளியின் தேவை அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாகவே வெள்ளியின் சப்ளை செயினில் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த இடைவெளி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த 2025 சர்வதேச தேவை என்பது கிட்டத்தட்ட 1.25 பில்லியன் அவுன்ஸ் என்றிருந்த நிலையில் தற்போதைய விநியோகம் 1 பில்லியன் அவுன்ஸாக குறைந்துள்ளது. இப்போதைய சீனாவின் வெள்ளி ஏற்றுமதி கொள்கையால் இந்த வித்தியாசம் இன்னும் மோசமடையும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளியின் தேவை இப்போது சோலார் பேனல் தயாரிப்பு, மின்வாகனங்கள் தயாரிப்பு, மின்னணு சாதனங்கள் உற்பத்தி, மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு என ஒட்டுமொத்த வெள்ளி தேவையில் 50 முதல் 60% உள்ளது. இந்த தேவையும் தட்டுப்பாடும் சீனாவின் கெடுபிடியும் தான் வெள்ளியின் விலை ஜனவரி 12 புதிய உச்சத்தை தொட மிக முக்கிய காரணம். கடந்த ஆண்டு சர்வதேச அளவில் வெள்ளி இறக்குமதி செய்வதில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிகிறது. கடந்த ஆண்டு இந்தியா ரூபாய் 82,800 கோடி மதிப்பிலான வெள்ளியை இறக்குமதி செய்தது. இது அதற்கும் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 44% அதிகமாகும். தேவை அதிகரித்துள்ள நிலையில் வெள்ளியின் விலை 1 கிலோ 3 லட்சம் ரூபாயையும் 1 கிராம் விலை 300 ரூபாயையும் தாண்டிவிட்டது. சீன நெருக்கடி ஒரு புறம் இருப்பது போல் வெள்ளி என்பது தனியாக வெட்டி எடுக்கப்படும் உலோகமாக அல்லாது தங்க சுரங்கங்கள், பெரும்பாலும் ஜின்க், காப்பர் சுரங்கங்களில் ஒரு உப பொருளாகவே கிடைக்கிறது. புதிய சுரங்கங்களை உருவாக்குவதற்கு குறைந்தது 10 ஆண்டுகளாவது தேவைப்படும். வெள்ளி மறுசுழற்சி என்பதும் போதுமான அளவில் இல்லை ஆகியனவும் வெள்ளி பற்றாக்குறைக்கு ஒரு காரணம். சூரிய ஆற்றல், மின்கலங்கள், மின்சார பேட்டரி வாகனங்கள், இராணுவ தளவாடங்கள் என புதிய தொழில்நுட்பங்கள் எதுவாக இருந்தாலும் வெள்ளியை ஒரு முக்கிய மூலப்பொருளாகவே பயன்படுத்தும் சூழலில் வெள்ளி இனி பிரகாசமான உலோகமாகவே இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்கின்றனர் நிபுணர்கள். வெள்ளி விலை உயர்வும் அது ஆபரண சந்தையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்தும் சென்னை தங்க நகை மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சரானியிடம் கேட்டபோது, வெள்ளி விலை சமீப காலமாகவே உயர்ந்து வருகிறது. இது வருங்காலங்களில் இன்னும் அதிகமாகவே உயரும். வெனிசுலா ஆக்கிரமிப்பை தொடர்ந்து கிரீன்லாந்து ஆக்கிரமிப்பை ட்ரம்ப் திட்டமிடுவது, ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காசா மோதல், ஈரான் உள்நாட்டு பிரச்சனை போன்ற புவி அரசியல் சர்ச்சைகள், பங்குச்சந்தைகளின் வீழ்ச்சி, டாலர் மதிப்பு சரிவு, இவற்றுடன் சீனாவின் ஏற்றுமதி கொள்கை என பல்வேறு விஷயங்களும் சேர்ந்துதான் வெள்ளி விலை உயர்வுக்கு வழிவகுத்துள்ளது. தங்கத்தை போல் வெள்ளியையும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருத தொழில்துறையில் அதன் தேவை அதிகரித்துள்ளது மிக முக்கிய காரணம். பெரிய முதலீட்டாளர்கள் மட்டுமல்ல, சாமானியர்களும் கூட வெள்ளி மீது இந்த சூழலில் முதலீடு செய்யலாம். வரும் ஏப்ரலில் இருந்து வெள்ளியையும் வங்கிகள்
வங்கிகளில் அடகு வைத்து பணம் பெறுவதற்கான அனுமதியை ரிசர்வ் வங்கி வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் தங்கம் விலை உயர்ந்துள்ளதால் வெள்ளி ஆபரணங்கள் மீது மக்கள் கவனம் திரும்பியுள்ளது. தங்கம் முலாம் பூசும் வெள்ளி ஆபரணங்களை மக்கள் ஆர்வமாக வாங்குவதும் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே 9 கேரட் தங்கத்துக்கு ஹால்மார்க் முத்திரை கிடைத்துள்ள நிலையில் தங்கத்துக்கு மாற்றாக முழுக்க வெள்ளியை சார்ந்திருக்காமல் 9 கேரட் தங்க ஆபரணங்கள் சந்தைக்கு வரும். பல்வேறு சூழல்களையும் வைத்து பார்க்கும்போது வெள்ளி விலை உயர்வும் அதற்கான தேவையும் இனி குறைவதற்கு வாய்ப்பில்லை என்றார் சலானி. எனினும் ஒருவர் தங்கம் அல்லது வெள்ளி என எதில் முதலீடு செய்வதாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு ஏற்ற வகையில் நேரடியாக நிதி ஆலோசகரின் பரிந்துரைகளை கேட்டறிந்து முடிவு செய்வது நன்மையாகும்.